Good evening, everyone. I bring greetings to you all the way from Canada, from my church, and I consider this a great privilege to come and share from the Word this evening. And especially on an occasion like this where you celebrate 31 years of faithful ministry in this area. So if you have your Bibles, I would like you to turn to Luke chapter 22. And I would like to start reading from verse 28. I know you heard that being read, but I'd like to read that again. Verse 28, Luke 22, verse 28. You are those who have stood by me in my trials, and I confer on you a kingdom, just as my Father conferred on me, so that you may eat and drink at my table in my kingdom, and sit on thrones, judging the 12 tribes of Israel. மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள் என்றார். I just want you to picture this for a moment. இந்த காரியத்தை நாங்கள் மனதில் நாங்கள் இப்படியாய் கொண்டு வர நான் விரும்புகிறேன். The Lord Jesus at the peak of the ministry with the disciples. அந்த சீஷர்களோடு அவர் தன்னுடைய ஊழியத்தின் உச்சத்தில் இருக்கிறார். And he was telling this to the 12 disciples who have followed him for 3 years. அவரை 3 வருடங்களாக பின்பற்றி வந்த அந்த 12 சீஷர்களை நோக்கி இப்படி சொல்கிறார். And he is telling them, you are those who have stood by me in my trials. அவர்களுக்கு சொல்கிறார், என்னுடைய சோதனைகளில் என்னோட நிலைத்திருந்தவர்கள் நீங்கள் அல்லவா என்று சொல்கிறார். In my ministry you have been with me. என்னுடைய ஊழியத்தில் என்னோட இருந்தீங்க. And therefore I confer on you a kingdom, just as my Father conferred one on me. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நான் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். So that you may eat and drink at my table in my kingdom, and sit on thrones, judging the 12 tribes of Israel. நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்கார்வீர்கள் என்றார். If you were one of the disciples standing there, ஒருவேளை நீங்கள் அங்க நின்று கொண்டு இப்படியாய் சீஷர்களில் ஒருவராய் இருப்பீர்களானால், I'm sure you would have been so excited. நீ கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பீர்கள். Because here is the Lord Jesus telling them that I confer on you a kingdom. And then he says that you are going to eat and drink at my table in my kingdom. ஏண்டா இங்க இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுக்க போகிறேன், அந்த ராஜ்யத்தில் நீங்கள் என்னோடு வந்து போஜனபானம் பண்ணுவீர்கள் என்று இயேசு சொல்கிறார். And there must have been a stir of excitement there. கண்டிப்பா அவர்கள் மத்தியில் ஒரு உற்சாகம் பிறந்திருக்கும். What a prospect. என்ன ஒரு வாய்ப்பு இது. A great messianic kingdom established, and the apostles ruling with Jesus. என்ன ஒரு மகிமையான ஒரு ராஜ்யம் ஏற்படுத்தப்பட்டு இயேசுவோடு கூட அவர்கள் அப்போஸ்தலர்கள் அங்கே ராஜ்யபாரம் பண்ண போகிறார்கள். Talk about a spiritual high. நான் ஒரு ஆவிக்குரிய நல்ல ஒரு உணர்வு, உச்சத்தில் இருக்கிற உணர்வு இது. I'm sure 31 years of serving in this community, I'm sure you would feel that way. நீங்கள் 31 வருடங்களாக இந்த இடத்துல ஊழியம் செய்து வந்தீர்கள், அப்படியே கண்டிப்பா நீங்கள் உணர்வீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். But the Lord said something else just after that. ஆனால் அதற்கு பின்னதாக இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்கிறார். He talks about the spiritual challenges. அவர் ஆவிக்குரிய சவால்களை குறித்து இங்கே சொல்கிறார். And he's saying, Simon, Simon, அவர் சொல்கிறார், சீமோனே சீமோனே, Satan has asked to sift all of you as wheat. இதோ கோதுமையை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் என்று சொல்கிறார். In the height of this joyful from the height of the joyful anticipation, excitement and confidence, now all of a sudden the Lord is saying something that's hitting Simon so hard. சந்தோஷமாய் உச்சகட்டத்தில் எல்லாவற்றையும் இதை பற்றி நல்ல காரியங்களை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிற வேளையில திடீரென்று இயேசு அந்த பேதுருவை சொல்லுகிறார், அவனை கலங்கும்படியான ஒரு வசனத்தை சொல்லுகிறார். And he says, be careful that you do not fall. நீங்கள் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள் என்று அவர் எச்சரிக்கிறார். I just want to take some time to focus on this. அந்த காரியத்தை நான் சில நேரம் செலவிட விரும்புகிறேன்.
We need to understand that when we commit our lives to the Lord, எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுக்கிற பொழுது the Satan has already painted a target on our backs. எங்களுடைய முதுகுக்கு பின்னதாக ஏற்கனவே சத்துருவானவன் ஒரு குறியை ஏற்படுத்தி விட்டான். And especially the Satan is after the believers. குறிப்பாக விசுவாசிகளை தான் குறிவைக்கிறான் சத்துரு. As it was said before, he starts his work in the homes. முன்னதாக சொன்னதுபடி சத்துரு அவனுடைய வேலையை குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறான். So all the more reason why we need to be careful that we don't fall. எனவே நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு இப்படி நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். Apostle Paul writes to Timothy, பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிற வேளையில, in fact everyone who wants to live a godly life in Christ Jesus will be persecuted. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் ஆவிக்குரிய விதத்தில் ஜீவிக்க விரும்புகிற யாவரும் துன்புறுத்தப்படுவார்கள் என்று பவுல் சொல்கிறார். So believers, if you are not being persecuted, ஒருவேளை விசுவாசிகள் இப்படியாய் துன்புறுத்தப்படாவிட்டால், if you are not going through difficult times in your life, கடினமான வாழ்க்கைக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து செல்லாவிட்டால், especially when you try to live a godly life, குறிப்பாக நீங்கள் தேவனுக்காய் வாழ முயற்சிக்கிற பொழுது அப்படி நடக்காவிட்டால், you need to re-examine yourself. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மறுபடியும் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். So I just want to take this passage starting from verse 31 and see what we can learn from this. இந்த காரியத்திலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் என்பதை 31வது வசனத்திலிருந்து வாசித்து நான் காண்பிக்க விரும்புகிறேன். Let me read that again. அதை மறுபடியும் நான் வாசிக்கிறேன். Simon, Simon, Satan has asked to sift all of you as wheat, but I have prayed for you, Simon, that your faith may not fail, and when you have turned back, strengthen your brothers. பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். So the Bible says here the Lord admits that Satan has asked to sift all of you as wheat. வேதம் சொல்கிறது இங்கே இயேசு கிறிஸ்து அவரை சொல்கிற தன்னுடைய வார்த்தையினால கோதுமையை போல உங்கள் எல்லாரையும் புடைக்கும்படியாக சத்துரு சாத்தான் வந்து அனுமதிக்கிறான் என்று இயேசு சொல்கிறார். There are a few things that we can observe from this passage of scripture. இந்த வேத வசனத்திலிருந்து சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். The first one is enemy or Satan is real. முதலாவதாக சத்துரு நிதர்சனமானவன், உண்மையானவன். He is not a myth. அவன் ஏதோ கற்பனை கதை அல்ல. There was a real conversation with the Lord. சத்துருவோடு அவனுக்கு ஒரு நேரடியான வாக்குவாதம் And he has நடக்கிறது. set his heart to sift the saints. இப்படியா அவனை பின்பற்றி வருகிறவர்களை இப்படியா புடைக்கிறதற்காக அனுமதி கேட்கிறான். He has desired to have you all, demanded to have you all ask, sift you all. உங்கள் எல்லாரையும் புடைக்கிறதற்கு அனுமதி கேட்கிறான் என்று சொல்கிறார். So this is not a myth. இது கண்டிப்பா ஒரு கற்பனை கதை அல்ல. He means business. அவர் கண்டிப்பா காரியத்தை உண்மையா சொல்கிறார். The second thing that we can learn from this, நான் கற்றுக்கொண்ட இரண்டாவது காரியம் என்ன? enemy possesses power. சத்துருவானவனுக்கும் வல்லமை உண்டு. Satan has a lot of power in the world. இந்த உலகத்தில் அவனுக்கு அநேகமாய் வல்லமைகள் உண்டு. The Bible says he is the prince or the ruler of this world. இந்த உலகத்தின் அதிபதி என்று வேதம் சொல்லுகிறது. அவனை John 16:11 யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 11வது வசனத்தில், and about judgment, because the prince of this world now stands condemned. Satan was addressed as the prince of this world. இந்த உலகத்தின் அதிபதி என்று சத்துரு சொல்லப்படுகிறான். இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். So he is not only a prince of this world, இந்த உலகத்தின் அதிபதி மாத்திரமல்ல, he is also the ruler of the authority of the air. அவன் இப்படியே அந்தகார லோகாதிபதிகளையும் அந்த ஆவிக்குரிய மண்டலங்களையும் ஆளுகிறவன். Because in the book of Ephesians that's how he was described. ஏனால் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் அப்படிதான் அவன் விவரிக்கப்படுகிறான். And picture this for a moment. இதற்கு நீங்கள் ஒரு விஷயம் கற்பனை செய்து He is பாருங்கள். the ruler of the authority of the air. இவன் இப்படியே அந்தகார லோகாதிபதி சக்திகளை ஆளுகிறவனாய் இருக்கிறான். And when the Bible says in the book of Thessalonica chapter 1, it says when the Lord comes he is going to meet us in the air. தெசலோனிக்கேயருக்கு எழுதின போது வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருகிற பொழுது நாங்கள் அவரை மத்திய ஆகாயத்தில் சந்திக்க போகிறோம் என்று சொல்கிறார். He is going to meet us in the enemy's territory. எங்க சத்துரு இருக்கிறானோ இப்ப இருக்கிறானோ அந்த இடத்துல வைத்து இயேசுவானவர் எங்களை சந்திக்க போகிறார். Praise God for that. தேவனுக்கு ஸ்தோத்திரம் அதற்காக. And not only that, he blinds the minds of unbelievers. அது மாத்திரமல்ல, விசுவாசிகளின் கண்களை குருடாக்கி வைக்கிறவன் சத்துரு. The Bible says the God of this age has blinded the minds of unbelievers. இந்த உலகத்தின் அதிபதியானவன் இப்படியா விசுவாசியா இல்லாதவர்களின் கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. And not only he blinds the minds of the unbelievers,
he holds them captive. இப்படி அவர்களை குருடாக்கி வைத்திருப்பது மாத்திரமல்ல, அவர்களை அவன் சிறையில் அடைத்து வைத்திருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. And not only that, he provokes all evil. இது மாத்திரமல்ல, எல்லா விதமான தீமைகளையும் கட்டவிழ்த்து விடுகிறவனாய் அவன் சித்தரிக்கப்படுகிறான். So that is why the devil has power. அதனால் தான் சத்துருக்கு வல்லமை உண்டு என்று சொல்கிறேன். So let us not take it easy. எனவே நாம் இதை எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். Now thirdly we find மூன்றாவதாக நாம் காண்கிற காரியம், Satan came and asked permission from the Lord. தேவனிடத்தில் வந்து சத்துரு அவரிடத்தில் அனுமதி கேட்கிறான். Because the Lord says, Satan has asked to sift all of you as wheat. உங்களை கோதுமையை போல புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் சாத்தான் என்று இயேசு சொல்கிறார். So enemy seeks permission from God. எனவே தேவனிடத்திலிருந்து சாத்தான் அனுமதி கேட்கிறான். Now let's be clear on this. There are no two ultimate powers. There's only one power, which is God. இங்க ரெண்டு விதமான நித்திய வல்லமைகளை குறித்து பேசப்படவில்லை. நித்திய வல்லமை ஒரே ஒரு இடத்தில் தான் உள்ளது, தேவனிடத்தில் மாத்திரம் தான் உள்ளது. Satan cannot hurt us any more than God permits. தேவன் அனுமதிக்கிற காரியத்தை தாண்டி சத்துருவினால் எங்களை தொட முடியாது. We find this in the book of Job. இதை நாங்கள் யோபின் புத்தகத்தை வாசிக்கிறோம். In the book of Job we find that the Lord himself was boasting to some degree, I would say, about Job, saying he was the righteous man. யோபை குறித்து இவனை போல நீதிமான் இல்லை என்று தேவன் பெருமைப்படுவதை நாங்கள் யோபில் வாசிக்கிறோமே. And interestingly, the reply that Satan gave to God was that, haven't you put a hedge of protection around him? சுவாரஸ்யமான காரியம் என்னவென்றால், சாத்தானவன் தேவனிடத்தில் சொல்கிறான், நீங்கள் அவனை சுற்றி ஒரு வேலி அடைத்து வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறான். And then Satan says, but now stretch out your hand and strike does Job fear God for nothing? Satan replied. Job chapter 1 verse 9. Have you not put a hedge around him and his household and everything he has? You have blessed the work of his hands, so that his flocks and herds are spread throughout the land. But now stretch out your hand and strike everything he has, and he will surely curse you to your face. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால், அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். The Lord said to Satan, verse 12 says, very well then, everything he has is in your power. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது. You know what we learn from that? God has taken permission for Satan to come and do his work in our lives. நாங்கள் இதிலிருந்து என்ன கண்டுகொண்டோம்? சத்துருவினுடைய வாழ்க்கையில வந்து எதாவது சோதனையை கொண்டு வர வேண்டுமானால் அவன் தேவனுடைய அனுமதியை பெற்று வர வேண்டும். Now this raises a very important and hard theological question. இது ஒரு முக்கியமான வேத இயலை குறித்தான ஒரு கேள்விகள் மத்தியில் எழுப்புகிறது. Why would God grant to his arch enemy any of his demands? அவன் சத்துரு கேட்கிற இந்த காரியங்களுக்கு ஏன் தேவன் பதில் கொடுக்க வேண்டும்? Why does God tolerate the activity of Satan at all? ஏன் சத்துருவினுடைய செயல்களுக்கு ஏன் தேவன் பொறுத்துக் கொள்ள வேண்டும்? Because in the book of Revelation tells us that at the end of this age, when Christ returns, God is going to bind Satan and confine him for 1,000 years. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல வேதம் சொல்கிறது, இயேசு மறுபடியும் ராஜாவாய் வருகிற வேளையில 1000 வருஷங்களுக்கு அவனை கட்டி பாதாளத்தில் அடைக்க போகிறான்னு சொல்கிறது. But I think the scriptures indirectly suggest a possible answer. ஆனால் வேதம் உங்களுடைய கேள்விக்கு மறைமுகமாக ஒரு பதிலையும் கொடுக்கிறது. Which may encourage and strengthen us. எங்களை உற்சாகப்படுத்தும்படியாக பலப்படுத்தும்படியான காரியம் அது. I think the reason God permits Satan to persist in his sifting work is that in the end it will be good for the church and will bring more glory to God. புடைக்கிறதுக்கு இப்படியாய் புடைக்கப்படுவதற்கு தேவன் அனுமதிப்பதற்கு காரணம் என்ன? அந்த சோதனை முடிந்த பின்பதாக நாங்கள் புடமிட்டவர்களாய் இன்னும் தெளிவானவர்களாய் நாங்கள் மாறுவோம், எங்களை பலப்படுத்துவோம், விசுவாசத்தில் உறுதியாய் இருப்போம் என்பதற்காக தான் தேவன் அனுமதிக்கிறார். Apostle Peter writes this in 1 Peter 1:6. In all this you greatly rejoice, though now for a little while you may have had to suffer grief in all kinds of trials. These have come so that the proven genuineness of your faith, of greater worth than gold. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். The Bible says that we must suffer with Christ if we would be glorified with him. நாங்கள் அவரோடு மகிமைக்குள்ளாக மாற வேண்டும் என்றால் அவரோடு கூட உபத்திரப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. So through
suffering and trial, our faith is refined. எனவே உபத்திரவத்தின் மூலமாகவும் பாடுகளின் மூலமாகவும் நம்முடைய விசுவாசமானது புடமிடப்படுகிறது. So Satan has power. எனவே சத்துருவுக்கு வல்லமை உண்டு. But it is all by permission and is never out of control. ஆனால் அது அனுமதியின் கீழ் தான் நடக்குமே தவிர அது வரம்புக்கு மீது ஒரு நாளும் செல்வதில்லை. Not only that, enemy plans to sift every believer by breaking their faith. அது மாத்திரமல்ல, விசுவாசத்தை உடைக்கத்தக்கதாய் ஒவ்வொரு விசுவாசியையும் அவன் புடைக்கிறவனாய் இருக்கிறான். I would like to demonstrate that to you right now. இதை உங்களுக்கு நான் விவரித்து காட்ட விரும்புகிறேன் எடுத்துக்காட்டின் மூலமாக. Now, I like to always imagine as I read the scriptures and try to bring it to the theater of my mind. நான் எப்படி வேதவசனத்தை நான் வாசிக்கிற வேளையில எல்லாம் அதை நான் கண்ணுக்கு முன்னதாக கொண்டு வந்து எப்படி அதை காண்கிறேன் என்பதை காண விரும்புகிறவன். Now, I brought a sieve with me. How many of you have seen this in your house? ஒரு ஜல்லடை நான் இதை கொண்டு வந்திருக்கேன். எத்தனை பேர் நீங்க பார்த்திருக்கிறீர்கள்? You have this in your house. Okay. I'm going to demonstrate this. Picture this. Now, let's assume that this sieve, you know why you use this sieve, that's sifting. That's what you do. And if this sieve has got rugged edges, let's say it's all broken and cut and this has got rugged edges here, right? And if Satan if you had to stand and if you have to be deceived by Satan, picture that you are standing there and Satan is deceiving you. And if you had to hold on to a stick so that you don't go through the stick, hey, can you picture all that? Yes? Okay. What would happen to you as Satan starts to see? What will happen as you start to sift or as he start to sieve you? இப்படி சுலகையில வைத்து அவன் இப்படி உங்களை ஜலிக்கிற வேளையில உங்களுக்கு என்ன நடக்கிறது? There are rugged edges inside this. There is a hole here. Picture this. And you are standing in the middle and Satan is trying to sieve you. And you are going to start to bleed, isn't it? Won't you? And if this is the only hope you have is to cling on to a stick so that it won't let you go through this, right? You have to cling on to the stick so that you will not go through this. The moment you let go of the stick, you will fall down. That stick is faith. You understand what I am saying? That stick is faith. So as Satan is going to continue to deceive all of us, சத்துருவானவன் இப்படியா எங்களை ஜல்லடையில போட்டு ஜலிக்கிற வேளையில நாங்கள் இவங்களை பிடித்துக் கொள்வதற்கு விசுவாசம் என்கிற ஒரு ஆதாரத்தை பிடித்துக் கொள்வோமையால் மாத்திரமே நாங்கள் அதை விழுந்து போகாமல் இருப்போம். And next time as believers as you face difficulties, think of this. அடுத்த முறை நீங்கள் விசுவாசியா இருக்கிற வேளையில சோதிக்கப்படுவீர்களானால் இதை நீங்கள் மனதில் The only way that you are going to remain firm is as long as you cling on to that stick so you don't go through this. நீங்கள் விசுவாசம் என்கிற அந்த காரியத்தை பிடித்துக் கொண்டால் மாத்திரமே அந்த துவாரத்தினூடாக நீங்கள் விழுந்து போகாமல் And that stick is the faith. அந்த விசுவாசம் என்கிறது தான் நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டிய பிடிமானம். That is why the Lord says here, அதனால தான் இயேசு இங்க சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறார், that I have prayed for you. நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டேன் என்று சொல்கிறார். And he said that your faith may not fail. உங்களுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு வேண்டிக் கொண்டேன் என்று சொல்கிறார். As we continue this, now how does the sifting takes place for a believer? ஒரு விசுவாசிக்கு எப்படியா இந்த காரியம் நடைபெறுகிறது? Enemy, the Bible says, he comes and he entices you. வேதம் சொல்கிறது சத்துருவானவன் வந்து எங்களை இச்சிக்க எங்களை கொண்டு வருவானாம். I want to tell you how they kill the wolf, the Eskimos, how they kill the wolf. இப்படி எஸ்கிமோக்கள் எப்படியா இந்த ஓநாய்களை கொல்வார்கள் என்பதை நான் குறித்து சொல்ல விரும்புகிறேன். I'm going to show you another place to show and tell. But you will remember this always. How many of you have seen this in your houses? I'm not going to use it, but you have seen this in the houses. Now what they do, just understand this, how they kill the wolf is that they get the blood and they apply it on both sides. And this is in the close to the North Pole, and they put this in the snow and leave it overnight. They have layers and layers of blood, and this frozen blood now. So the wolf will come, and he likes blood. He'll come and start to lick the blood.
I'm only telling you how Satan can entice you, how he can sift you. So he starts to lick the blood, and as he starts to lick, because of the temperature around, his tongue becomes frozen. But he can enjoy the blood. So he keeps licking, and comes a point when he will begin to lick or drink his own blood. Because there will be a cut on his tongue, he will start to lick, and he wouldn't realize because of the temperature that he is drinking his own blood, and eventually he will die. வடதுருவத்தில் இந்த ஓநாய்களை எப்படியான எஸ்கிமோக்கள் கொள்வார்கள் என்றால் இப்படியான ஒரு கத்தியில ரெண்டு பக்கமும் ரத்தத்தை தடவி வைத்து விட்டு புதைத்து வைத்துள்ளார்கள். அது உறைந்து போன நிலைமையில் அந்த ஓநாய் வந்து அதை தொடர்ந்து நக்க தொடங்கிய வேளையில ஆரம்பத்தில் அந்த ரத்தம் அதிகமாக விருப்பமாக இருக்கிற சுவையா இருக்கும். ஆனால் அதனுடைய நாக்கம் கூட உறைந்து போவது நிமித்தமாக அது தொடர்ந்து அந்த ரத்தத்தை சுவைத்த பின்பு தன்னுடைய நாக்கு அதில் வெட்டிப்படுவதன் மூலமாக வருகிற ரத்தத்தை தன்னுடைய ரத்தத்தை தானே சுவைப்பதை அறியாமல் அந்த ரத்தம் இழப்பின் மூலமாக அது இறந்து போகும். That is how the devil can entice us and can start to sift us. அப்படித்தான் சத்துரு சாத்தானவன் கூட எங்களையும் வந்து வஞ்சித்து எங்களை புடைத்து போடுகிறான். And that time our faith is tested. அந்த சமயத்தில் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. Now when you are a new believer, நீங்கள் புது விசுவாசி இருக்கிற வேளையில you will have some amount of faith. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விசுவாசம் இருக்கும். But the Lord says here, I'm praying for you, but I have prayed for you so that your faith may not fail. ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிறார், நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். So as the devil tempts you, or as the devil sifts you, what's going to happen is that you are going to lose your faith. Your faith is tested. உங்களுடைய சத்துருவானவன் உங்களை வந்து சோதிக்கிற வேளையில உங்களுடைய விசுவாசம் சற்று குறையத்தான் செய்யும். But the Lord says, I have prayed so that your faith may not fail. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்கிறார். Now the Bible says faith is a weapon that we have. வேதம் சொல்கிறது விசுவாசம் என்பது எங்களுக்கு கையில் கிடைத்திருக்கிற ஒரு ஆயுதம் என்று. Is a shield of faith is what we have, and the shield of faith will extinguish the flaming arrows of the evil one. விசுவாசம் என்கிற கேடயத்தை நாங்கள் பிடித்துக் கொண்டிருக்கிற வேளையில எதிரியானவன் எரிகிற அக்கினி அஸ்திரங்களை நாங்கள் தடுக்கக்கூடியதா இருக்கிறது. So let's say that you are a new believer. ஒரு புது விசுவாசி நீங்கள் என்று வைத்துக் கொள்வோம். And your faith may be something like this. This is a shield. இதுதான் உங்களுடைய விசுவாசம் என்று வைத்துக் கொள்வோம், உங்களுடைய கேடயம் என்று. What the devil is trying to do is he is going to throw fiery darts at you. அக்கினி அஸ்திரங்களை இதன் மேல் நோக்கி அவன் எரிகிறான். Now if this is the shield that you have, and the fiery darts, is a possibility that it can just penetrate through that, isn't it? இதுதான் உங்களுடைய ஆயுதமா இருக்குமாயானால் அவன் எரிகிற அந்த அஸ்திரம் வந்து இதுக்கு முன்னாடி ஊடுருவி கொண்டு வந்து உங்களை தாக்க. If you are a new believer, your faith is like that. நீங்கள் ஒரு புது விசுவாசி இருக்கிற வேளையில் உங்களுடைய விசுவாசம் இப்படியா இருக்கக்கூடும். But as you grow in Christ, your faith can become something like that. ஆனால் நீங்கள் இயேசுவுக்குள்ளாய் வளர்கிற வேளையில் உங்களுடைய விசுவாசம் இந்த வேதத்தை போல இப்படியா மாறுகிறது. So now it is easier for the devil to attack this shield than to attack this shield. இந்த கேடயத்தை தாக்குவதை ஒப்பிட்டு பார்க்கிற வேளையில் அவன் அதை தாக்குவதற்கு ரொம்ப கடினமான காரியம். So the question is that how do we make this shield as from this side to this side? So கேள்வி என்னவென்றால் இப்படி மெலிதா இருக்கிற அந்த விசுவாசத்தை எப்படி நாங்கள் இப்படியாய் மாற்ற முடியும்? Because the devil is going to sift all of you. என்னடா எல்லாரையுமே சத்துரு கண்டிப்பாய் படைக்க போகிறான். So as long as if you have a faith the flimsy as this, இப்படியாய் விழுந்து போகிறது போல விசுவாசம் உங்களுக்கு இருக்குமா? you are going to yield to the temptation of the evil one. உங்களுடைய சத்துருவானவன் கொண்டுவருகிற சோதனைக்கு ஒருவேளை நீங்கள் விழுந்து போவீர்கள். So you need to change your faith from this side to that side. எனவே உங்களுடைய விசுவாசம் இந்த சக்தியிலிருந்து இன்னும் அதிகமாக பலமுள்ளவராக நீங்கள் மாற வேண்டும். So how do we do that? எப்படி நாம் செய்ய முடியும்? Again we find the answer in the scriptures. மறுபடியும் வேதத்தில் அதற்கான பதிலை பார்க்கிறோம். Faith comes from what? Hearing what? Hearing the word. விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதிலிருந்து வருகிறது என்று வேதம் சொல்கிறது. Faith comes from hearing the message, and the message is heard through the word of God. அந்த செய்தி கேட்பதினால் வருகிறது, கேள்வி வார்த்தையினால் வருகிறது. So believers, church, I would like to encourage you. எனவே விசுவாசிகளே, உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். That you need to make sure that you have faith as strong as this. நீங்கள் இப்படியா பலமுள்ள ஒரு விசுவாசம் உடையவராக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Because the Bible says this is the victory that overcomes Satan's sieve and Satan's throat. Our faith. The Bible says this in 1 John 5:4. For everyone born of God overcomes the world. This is the victory that has overcome the world, even our faith.
1 John 5:4. 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்கிறது. It is the faith that is going to help us overcome the world. இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவுவது எது? அது விசுவாசம். So what the Lord has said is, I have prayed that your faith will not fail. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உங்களுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு வேண்டிக் கொண்டே என்று சொல்கிறார். Now also we find that the Lord is praying for us. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் எங்களுக்காக ஜெபிப்பதை நாங்கள் காண்கிறோம். He says, but I have prayed for you, Simon, that your faith may not fall. உங்களுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு வேண்டிக் கொண்டேன் சீமோனே என்று தேவன் சொல்கிறார். What a privilege it is to know that the Lord Jesus is praying for his saints. அவருடைய ஊழியக்காரர்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே வேண்டிக் கொள்கிறார் என்பது என்ன ஒரு ஸ்லாக்கியம் அல்லவா? The Bible says in Hebrews 7:25, வேதம் சொல்கிறது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 25வது வசனம், therefore he is able to save completely those who come to God through him, because he always lives to intercede for him. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். Amen. So church, next time as you face difficulties, எனவே சபையை அடுத்த முறை ஏதாவது சோதனையில் நீங்கள் அகப்படுகிற வேளையில், as you face temptations, சோதனையை நீங்கள் சந்திக்கிற வேளையில், because you must know the devil is going to do that, கண்டிப்பாக சத்துரு அதை செய்வான் என்று நீங்கள் அறிவீர்கள். and you must know that no temptation has seized you which is not common to man. மனுஷகுமாரனுக்கு வர நேரிடாத எந்த சோதனை உங்களுக்கு வரவில்லை என்று The Bible says that he will provide a way out for you. ஆனால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள தேவன் உங்களுக்கு வழி கொடுப்பார் என்று சொல்கிறது. We need to make sure that our faith does not fail us. எங்களுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். And the Lord says that not only that he will pray for us, he said he will restore you. எங்களுக்காய் வேண்டிக் கொள்வது மாத்திரமல்ல, எங்களை மறுபடியுமாய் அவர் உயிர்ப்பிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. In verse let me read this again. He says, when you have verse 32, but I have prayed for you, Simon, that your faith may not fail, and when you have turned back, strengthen your brothers. நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்று சொல்கிறார். The Lord will restore you. தேவன் உங்களை மறுபடியுமாய் குணப்படுத்துவார். God is not going to abandon his children. இந்த தேவன் தன்னுடைய பிள்ளைகளை ஒரு நாளும் அப்படியே விட்டு விடுவதில்லை. We need to have that faith and confidence. அந்த விசுவாசம் நம்பிக்கை எங்களுக்கு வேண்டும். Because the problem that we face in most Christians' life is that once we reach certain stage, we think that we will not fall. ஒரு குறிப்பிட்ட நிலைமைக்கு நாங்கள் வளர்ந்து விட்ட பிறகு நாங்கள் விடவே மாட்டோம் என்கிற ஒரு துர்பாக்கியமான நிலைமைக்கு அநேக விசுவாசிகள் இருக்கிறார்கள். And here we see Simon, the Lord is saying, Simon, Simon, you will, Satan has asked to sift you, but I prayed that your faith will not fail. And here's the reply that Simon gave. ஆனால் இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீமோனை நோக்கி, உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் வேண்டிக் கொண்டேன் என்று சொன்னபோது சீமோன் என்ன பதில் கொடுக்கிறான்? Lord, I am ready to go with you to prison and to death. அவர் சொல்கிறார், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாக இருக்கிறேன் என்றான். Simon thought that he would not fail. சீமோன் நினைத்தான் அவன் விழுந்து விழ மாட்டான் என்று. But here's the response that God gave. ஆனால் தேவன் கொடுக்கிற பதில் என்ன? I tell you, Peter, before the cock crows today, you will deny 3 times that you know me. பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். But Peter boasts about his love. ஆனால் பேதுருவோ தன்னுடைய அன்பை குறித்து அவன் பெருமைப்படுத்திக் கொள்கிறான். He vows to go to prison for that. அவன் காவலுக்கு போக ரெடியா இருக்கிறான் என்று சொல்கிறான். Some of us may be in that position today. ஒருவேளை நாங்கள் செங்கலில் சில அந்த நிலைமையில் இருக்கக்கூடும். The zeal that we have, we would say, I will die for the Lord. எங்களுக்காக தேவன் மேல் இருக்கிற வைராக்கியத்தின் நிமித்தமாக நான் தேவனுக்காக மரிப்பேன் என்று சொல்கிறோம். Because of the zeal and the love that we have, we are willing to do anything for the Lord. அவர் மேல் இருக்கிற அன்பின் நிமித்தமும் வைராக்கியத்தின் நிமித்தமும் எதையும் செய்ய விரும்புகிறேன். But I just want to encourage you this evening that Satan will sift us. ஆனால் உங்களை மறுபடியும் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். சத்துரு கண்டிப்பா எங்களை சோதிக்க The வருவான். more we come close to Christ, the more Satan is going to attack us. நாங்கள் எவ்வளவு கல்வாய் தேவனை நோக்கி கிட்டி செல்கிறோம், அவ்வளவு கல்வாய் அவன் எங்களை சோதிக்க வருவான். All the more reason, church, why we need to have a big shield of faith. இதனால் தான் எங்களுக்கு நல்ல திடமான ஒரு விசுவாசம் என்கிற கேடயம் அவசியம். And the only way that we are going to do this is by reading the Word of God. அதை எப்படி செய்ய முடியும்? வேதவசனத்தை வாசிப்பதன் மூலமாக மாத்திரமே. So sometimes because I have a church and I know that people come and they get so excited in the works of the Lord. சில நேரங்களில் தேவனுடைய ஊழியத்திற்காக வந்து அவருடைய ஊழியங்களை குறித்து அதிக உற்சாகப்படுகிற விசுவாசிகள் என்னுடைய சபையை நான் கண்டிருக்கிறேன். They are so much involved in doing the activities of the Lord. தேவனுடைய காரியங்களை செய்கிற காரியத்தில் அதிகமாக ஈடுபட்டிருப்பார்கள். But where they fail is
that their faith is still like that. ஆனால் அவருடைய விசுவாசமும் இன்னும் இப்படியே உடைந்து போகிற நிலைமையில் இருக்கிறதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். Where you don't spend enough time reading the word of God. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பது நேரம் செலவிடுவதில்லை. Because it is a word that's going to build your faith. ஏனென்றால் அந்த வேதத்தின் வார்த்தை தான் அவருடைய விசுவாசத்தை கட்டப் போகிறது. So I'm really excited for this church that you're celebrating 31 years. இந்த சபையின் 31 வருடங்களை கொண்டாடுவது குறித்து அதிக சந்தோஷம் அடைகிறேன். And I know that as the Lord has said to the disciples as we heard being read on verse 28 at the beginning. Let's go back and read that again. நாம் 78வது வசனத்தில் தேவன் சொல்வதை நாங்கள் காண்கிறோம். You are those who have stood by me in my trials. என்னுடைய சோதனைகளை என்னோட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. I confer on you a kingdom just as my father conferred one on me. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தின போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். What an excitement time there would have been for the disciples. அந்த ஒரு சீஷர்களுக்கு என்ன ஒரு உற்சாகமான நேரமா இருந்திருக்க கூடும். Immediately the Lord says that Satan has asked to sift all of you. ஆனா உடனே இயேசு சொல்கிறார் சீமோனே உன்னை பிடிக்கிறதற்காக சத்துரு உத்தரவு. We can be excited today that we have celebrated 31 years. 31 வருஷங்கள் கடந்து விட்டோம் நாங்கள் சந்தோஷப்பட முடியும். We may truly be excited to see the faithfulness of God. இந்த தேவனுடைய உண்மையுள்ள ஒரு காரியத்தை நாங்கள் கண்டுகொள்வதில் அதிக சந்தோஷம் அடைய முடியும். Enter into another phase. ஆனா இன்னும் அடுத்த காரியத்துக்குள்ள நான் கடியெடுத்து வைக்கிறேன். I just want to caution you that the devil has asked to sift all of us. உங்க எல்லாரையும் பிழைக்கும்படியாக சத்துரு உத்தரவு பெற்றுக்கொண்ட என்பதை உங்களுக்கு எச்சரிக்க விரும்புகிறேன். Not only this church, இந்த சபையை மாத்திரமல்ல the church around the world. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சபையும் சேர்த்துதான். I just returned from a mission trip in Sri Lanka. இலங்கையில் இருந்து மிஷனரி ஊழியர்களுக்காக சென்று திரும்பி இப்பொழுது வந்தேன். There are so many churches that have been demolished in Sri Lanka now. இலங்கையில் அநேக ஆலயங்கள் இடிக்கப்பட்டிருப்பதை காண்கிறேன். Destroyed. அவர்கள் அழித்து விட்டார்கள். Pastors have been attacked. அவர்கள் போதகர்கள் அப்படியே தாக்கப்படுகிறார்கள். There was a place where I was conducting a seminar. ஒரு கருத்தரங்கம் நடத்தி கொண்டிருந்தேன். And there was another church about 2 miles away from the place where I was. It was attacked. இங்கிருந்து 2 மைல் தொலைவில் இருந்த ஒரு சபையை தாக்கப்பட்டது. They were supporting some missions in some parts of Sri Lanka. இலங்கையில் சில மிஷன்களை நாங்கள் தாங்கி வருகிறோம். It was completely shut down by certain elements. அவர்கள் சிலரின் சூழ்ச்சியின் காரணமாக முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு விட்டது. That is the reality today. அதுதான் இந்த உலகின் நிதர்சனம். Let us know that the devil is going to sift all of us. எல்லாரையும் சத்துரு சோதிக்க தான் போகிறான் என்பதை மறந்துவிட We வேண்டாம். cannot be in a comfort zone. நாங்கள் எப்பொழுதும் சொகுசாய் வாழ முடியாது. As long as we are comfortable, எப்பொழுதும் we சொகுசாய் cannot be involved in the work of the Lord. நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ஊழியம் செய்ய முடியாது. We need to always be aware that the devil is going to sift us. எங்களை எப்படியும் பிழைக்க போகிறான் சத்துரு என்பதை நாம் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். In order for us to do that, we need to make sure that we have the right weapons with us. அதை நாங்கள் நன்றாக எதிர்கொள்ள வேண்டும் என்றால் விசுவாசம் என்கிற கேடயம் எங்களுக்கு பலமாக இருக்க வேண்டும். And for me, I know that as you read the book of Ephesians chapter 6, எபேசியர் 6வது அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே, there are about 6 or 7 different weapons that is mentioned there. கிட்டத்தட்ட 6-7 ஆயுதங்கள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. But I want to focus on just 3 and I want to encourage you with those. நான் 3 காரியத்தை மாத்திரம் கவனித்து உங்களை நான் உற்சாகப்படுத்தி சொல்கிறேன். First one I want to talk to you about the helmet of salvation. நாங்கள் இப்படியாய் இரட்சண்யம் என்னும் தலைச்சிராவை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். So that is the very first thing that we as believers should be sure of. விசுவாசிகள் என்கிற நாங்கள் அதை குறித்து அதிக நிச்சயமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். So can all of you in this sanctuary today can say that you are saved? இந்த ஆலயத்தில் இருக்கிற எல்லாரும் உங்களால் சொல்ல முடியுமா நீங்கள் Can all of you in this church can surely say that today if you had to die that you will go to heaven today? இன்றைய தினம் ராத்திரியே நீங்கள் ஒருவேளை மரித்து போவீர்களானால் நீங்கள் பரலோகத்துக்கு போகிற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா? The only way that you know that you are saved நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரே வழி என்ன? is that if you can truly stand up and say today that yes, if I die I know I am going to go to heaven. நான் ராத்திரிக்கு மரித்து போனால் கண்டிப்பா பரலோகத்துக்கு போவேன் என்று எழுந்திருந்து நாங்கள் எப்படி நிச்சயமா சொல்ல முடியுமா? If there is an element of doubt, இப்போ இதோ உங்களுக்கு சந்தேகம் இருக்குமா என்றால் you are not saved yet. நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. The helmet of salvation. அந்த ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா. Secondly, it's important to have this faith. இரண்டாவதாக அந்த விசுவாசம். The faith, as you become believers, the faith, as I said, is always very flimsy. விசுவாசம் நாங்கள் பிரியா விசுவாசிகளாக மாறுகிறவர்கள் எங்கள் கேடயம் ரொம்ப உடைந்து போகிறதா இருக்கிறது. And in order for us to grow in faith, நாங்கள் விசுவாசத்தில் வளர வேண்டும் என்றால் we need to hear the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு செவிமடுக்க வேண்டும். We need to spend time reading the word of God. தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதில் நேரம் செலவிட வேண்டும். Now there are some Christians, they say I read the word every day. சில விசுவாசிகள் சொல்றாங்க நான் வேத வார்த்தையை அதிகமா வாசிக்கிறேன். They are happy with daily bread. அவங்க இப்படியா தின தியானத்தை குறித்து They are happy with every day with Jesus. every day with அனுதினமும் இயேசுவுடன் காரியத்தை மாத்திரம் படித்து விடுகிறார்கள். That's supplementary readings. அது நாங்கள் கூடுதலாய் படிக்க வேண்டிய காரியம். But how much time are we spending reading the word of God? ஆனால் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதில் எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம்? Satan is going to sift us. சத்துரு எங்களை பிழைக்க போகிறான்.
we need to have strong faith. எங்களுக்கு நல்ல ஒரு வலிமையான விசுவாசம், பலமுள்ள விசுவாசம் வேண்டும். And not only that, as He tries to sift us, அது மாத்திரமல்ல, எங்களை புடைக்கிற வேளையில we can counteract with the sword of the Spirit. நாங்கள் இப்படியே ஆவியின் பட்டயத்தினால், வார்த்தை என்கிற பட்டயத்தினால் நாங்கள் போரிட முடியும். Which is the word of God. அது வேத வார்த்தை என்கிற பட்டயம் தான். You know that when Jesus was tempted, இயேசு சோதிக்கப்பட்ட வேளையில He used the word of God to counteract the devil. சத்துருவை எதிர்கொள்வதற்கு வேத வசனமாகிய பட்டயத்தை இயேசு பயன்படுத்தினார். How many of you are dwelling in the word of God? தேவனுடைய வார்த்தையில் எத்தனை பேர் நீங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? How many of you are spending time reading the word of God daily? தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் நீங்கள் படித்துக் கொண்டு வருகிறீர்கள்? Or are you settled with daily bread? நான் இப்படியா இந்த டெய்லி பிரெட்டுடன் போதும்? Or every day with Jesus? எவ்ரிடே வித் ஜீசஸ் என்கிற புத்தகம் மாத்திரம் போதும்? Or are you really spending time in the word? அதோடு நின்று விடுகிறீர்களா, இல்ல வேத வசனத்தில் நேரம் செலவிடுகிறீர்களா? We know that the Lord is praying for us. தேவனுக்காக வேண்டிக் கொள்கிறார் என்பதை நாங்கள் அறிவோம். But we have a part to play. ஆனால் எங்களுக்கும் ஒரு பங்கு உண்டு. And the three weapons that I just showed you. நான் இப்பொழுது நான் எடுத்து சொன்ன அந்த 3 ஆயுதங்கள் The போதும். first one is the helmet of salvation. முதலாவது ரட்சணம் என்னும் தலைச்சீரம். Second is the shield of faith. இரண்டாவதாக விசுவாசம் என்கிற கேடயம். Third is the sword of the Spirit. மூன்றாவதாக தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். As we can focus on that, church, இந்த காரியத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிற வேளையில் சபையை we say that no weapon formed against us can prosper. உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். There was a beautiful song that the youth led this evening. இந்த மாலை நேரத்தில் எங்கள் வாலிப பிள்ளைகள் வழிநடத்தின அருமையான பாடல்கள் அது. And we need to be sure that we can encounter this battle. இந்த காரியத்தை எதிர்கொள்ள முடியும் என்ற தைரியம் உங்களுக்கு வேண்டும். Because if you are not facing a battle in your spiritual walk, ஒருவேளை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு போராட்டம் இல்லையா, most likely you are not walking with Christ. ஒருவேளை நீங்கள் அப்படியே இருப்பீங்க, அப்படி உணர்வு உங்களுக்கு இருக்குமானால் இயேசுவோடு நீங்கள் நடக்கவில்லை என்பது ஒருவேளை இருக்கும். You may not like me saying that. ஒருவேளை நான் சொல்வது உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கு. But if you are walking with the Lord, ஆனால் நீங்கள் தேவனோடு நடப்பீர்கள் என்றால், and you are in your workplace, உங்களுடைய அலுவலகத்தில் இருப்பீர்கள் என்றால், the fragrance of Jesus will emit from you. The fragrance of Jesus will emit from you. இயேசுவின் நறுமணம் எங்களிலிருந்து வீசுமே. And you will be a living testimony. நீங்கள் ஜீவிக்கிற சாட்சியாய் Others will இருப்பீர்களே. see Christ in you. அவர் மற்றவர்கள் இயேசுவை காண்பார்களே. You are not going to conform to the worldly standards. நீங்கள் இப்படியாய் உலகத்திற்கு சிநேகிதராய் மாறி Therefore you will போகிறீர்கள். be persecuted. அதனால் நீங்கள் உபத்திரவப்படுத்தப்படுவீர்கள். You need to have the helmet of salvation. உங்களுக்கு ரட்சணமே தலைச்சீராக You need to வேண்டும். have the shield of faith. விசுவாசம் என்கிற கேடயம் வேண்டும். You need to have the sword of the வேத Spirit. வசனமாகிய ஆவியின் பட்டயம் In வேண்டும். order to confront your enemies. நீ இப்படியாக எதிரியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், And that time is coming, church. இந்த நேரம் வந்து கொண்டிருக்கிறது சபையே. And I sincerely pray that God will grant you many more years. இன்னும் அநேக வருஷங்களை தேவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். But what is church? ஆனால் சபையினால் என்ன? நீங்கள் தான், And you. நீங்கள் தான், And you. நீங்கள் தான். Not the pastor. போதனை மாத்திரமல்ல, The pastor's job is to equip the saints for the work of the ministry. இந்த ஊழியத்தின் காரியங்களுக்காக இப்படியா ஊழியர்களை பலப்படுத்துவதுதான் போதகரின் பணி. So the ministry is done by each one of you. நீங்கள் ஒவ்வொருவராலும் செய்யப்பட வேண்டியது ஊழியமானது. As you are involved in the ministry, you are going to be persecuted. நீங்கள் ஊழியத்தில் இப்படியா ஈடுபட்டிருப்பது நிமித்தமாக உங்களுக்கு உபத்திரவம் வரும். So for the next 30 years you want to serve in this place. எனவே அடுத்த 30 வருஷங்களுக்கு தேவனுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறீர்களா? Ready to face the trials. இப்படியா சோதனையை எதிர்கொள்ள தயாராயிருங்கள். நீங்கள் இப்படியா புடைக்கப்படுவதற்கு You தயாராயிருங்கள். have to cling on to the faith. நீங்கள் விசுவாசத்தை கட்டிப்பட்டு The Lord is praying for us. தேவன் எங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். The Lord will not abandon us. எங்களை தேவன் ஒரு நாளும் விட்டுவிட மாட்டார். We have a responsibility. எங்களுக்கு ஒரு பொறுப்பு உண்டு. We need to make sure that we have the shield of faith. அந்த விசுவாசம் என்கிற கேடயம் எங்களுக்கு இருக்கிறது என்று நம்பிக்கை வேண்டும். Make sure that we have the sword of the Spirit. எங்களுக்கு ஆவியின் பட்டயம் எங்களுக்கு இருக்கிறது என்று விசுவாசம் வேண்டும். And I pray that each one of us will make a decision today. இன்றைய தினம் ஒவ்வொருவரும் நாங்கள் முடிவெடுப்போம் என்று நான் விசுவாசிக்கிறேன். If you have not done that so to this date, ஒருவேளை இதுவரைக்கும் இந்த குறிப்பிட்ட முடிவை நீங்கள் எடுக்காமல் இருப்பீர்கள் என்றால், we will be spending time reading the Word of God. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து வாசிக்க ஆரம்பியுங்கள். That we will be attending every Bible study. ஒவ்வொரு வேத வசனத்தின் அந்த பைபிள் ஸ்டடியும் நீங்கள் சென்று கலந்து கொள்ளுங்கள். We are going to dwell in the Word of God. தேவனுடைய வார்த்தைகள் நிலைநிற்க போகிறோம். When the more we hear the Word of God, என்றால் வேத வசனம் எவ்வளவு கேட்கிறோம், our faith will grow. அவ்வளவு விசுவாசம் And we வளரும். have the weapon எங்களுக்கு ஒரு ஆயுதம் உண்டு. to confront the enemy. அந்த எதிரியை எதிர்கொள்வதற்கான ஆயுதம் உண்டு. God bless you. தேவனுடைய ஆசீர்வாதம் ஜெபம் செய்வோமா? Father, we are thankful for this time. ஆண்டவரே, இந்த பிதாவே இந்த வேளைக்காய் நன்றி சொல்கிறோம். Father, even as we look at the scriptures, you said to the disciples that because they stood by you in your trials,
you conferred on them a kingdom. பிதாவே உங்களுடைய சோதனை நேரத்தில் உங்களோடு உங்களுடைய சீஷர்கள் நிலைத்து நின்றதால் அவர்களுக்கு என்று ஒரு ராஜ்யத்தை நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணினீர்களே. And you see, Father, just immediately after that you say that Satan is going to sift அதை you. பார்த்த பிறகு உடனடியாக நீங்க சொல்றீங்க ஆண்டவரே சத்துரு உங்களை படைக்க போகிறான் என்று. But the beauty is that you are praying for us. ஆனால் எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களே என்ன ஒரு அதிசயம் ஆண்டவரே. And you said that I'm praying that your faith will not fail. உங்கள் விசுவாசம் ஒழிந்து போக கூடாது என்று நீங்கள் ஜெபிக்கிறீங்க ஆண்டவரே. And Father, as a church, as we enter into another phase in this place, எனவே பிதாவே இந்த இடத்துல நாங்கள் இன்னும் ஒரு அத்தியாயத்திற்கு கால் எடுத்து வைக்கிற இந்த நாளில் we pray that our faith will not fail. உங்கள் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு ஜெபிக்கிறோம். Because we know that the evil one is going to sift us. ஏனென்றால் இந்த பொல்லாத சத்துருவானவன் எங்களை படைக்க போகிறான் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். He is going to bring about trials. அவன் சோதனை கொண்டு வருவான் என்று அறிந்திருக்கிறோம். And we plead in the name of Jesus. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. Every believer in this church இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் will make a decision today இந்த நாளில் ஒரு முடிவு எடுக்கட்டும். that you are going to dwell in the word of God. அவர்கள் அந்த வேத வசனத்தில் நிலைத்திருப்பார்கள் என்ற முடிவு எடுக்கட்டும். And if there is one amongst us, ஒருவேளை எங்கள் மத்தியில if there is one among us who does not know you, உம்மை அறியாதவர்கள் யாராவது இருப்பார்களே and who என்றால் has not received the gift of salvation, ரட்சிப்பு என்கிற அந்த ஆண்டவரே அந்த கிருபையை அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பார்களே என்றால் pray that they will receive it today. இன்றைய தினம் அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள Pray ஜெபிக்கிறேன். that will work in their life. அவருடைய வாழ்க்கையில் அது கிரியை செய்யட்டும். And the Father, that you convict them அவளை நீங்கள் ஆண்டவரே நீங்கள் கண்டித்து உணர்த்துங்க ஆண்டவரே. and grant them that gift. அவர்களுக்கு அந்த கிருபையை நீங்கள் அளிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர்களுடைய ஆசீர்வாதம் தங்கி இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென்.